நம்மளுடைய முருகப்பெருமாளுடைய ஃபேவரட் பிரசாதம் இன்னைக்கு நானும் ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணி வீடியோஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டேங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய் எல்லாமே வறுத்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைடில் வானலில் கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு கடலை மாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுக்கும் பொழுது லம்ஸ் எல்லாம் ஏற்பட தான் செய்யும். அப்போ நெய்யில் இல்லாமல் தனியாக வறுக்கலாமே, லம்ஸே வராதுன்னு கேட்கலாம். ஃப்ளேவர் வந்து அந்த நெய்யோடது கூட்டி கொடுக்குங்கிறதுனால தான் நெய்யோடையவே சேர்த்து வறுக்கிறேங்க. நான் கொஞ்சம் சோம்பேறிங்கிற காரணத்தினால அந்த முந்திரி பருப்புக்குரிய கடலை மாவையும் போட்டு நல்லா ஒரு விட்டுக்கிட்டா அந்த லம்ஸ் எல்லாம் போயிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கலக்கிறேன். கேஸ் ஆனில் இருக்க பட்சத்தில் முந்திரி பருப்பு இருக்கிறதுனால கெட்டி ஆகிடுங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்ஸில் தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். ஸ்வீட்டனிங்க்கு வந்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம், ஒயிட் சக்கரை போட்டுக்கலாம். இன்னையே வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். நடுவில் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு அல்வாவா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கே தோணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிறத ஸ்டாப் பண்ணி இறக்கிடுங்க. டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் போல் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு இன்றைக்கி அழகாக படைச்சாச்சு சுவாமிக்கு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நம்மளுடைய முருகப்பெருமாளுடைய ஃபேவரட் பிரசாதம் இன்னைக்கு நானும் ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணி வீடியோஸ் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டேங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய் எல்லாமே வறுத்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைடில் வானலில் கொஞ்சம் போல் நெய் விட்டுட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு கடலை மாவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுக்கும் பொழுது லம்ஸ் எல்லாம் ஏற்பட தான் செய்யும். அப்போ நெய்யில் இல்லாமல் தனியாக வறுக்கலாமே, லம்ஸே வராதுன்னு கேட்கலாம். ஃப்ளேவர் வந்து அந்த நெய்யோடது கூட்டி கொடுக்குங்கிறதுனால தான் நெய்யோடையவே சேர்த்து வறுக்கிறேங்க. நான் கொஞ்சம் சோம்பேறிங்கிற காரணத்தினால அந்த முந்திரி பருப்புக்குரிய கடலை மாவையும் போட்டு நல்லா ஒரு விட்டுக்கிட்டா அந்த லம்ஸ் எல்லாம் போயிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கலக்கிறேன். கேஸ் ஆனில் இருக்க பட்சத்தில் முந்திரி பருப்பு இருக்கிறதுனால கெட்டி ஆகிடுங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்ஸில் தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். ஸ்வீட்டனிங்க்கு வந்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம், ஒயிட் சக்கரை போட்டுக்கலாம். இன்னையே வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் வரும். நடுவில் தேவைப்பட்ட